தலைவர் கலைஞர் அவர்களுடைய நூற்றாண்டு நிறைவு நிகழ்ச்சிக்கு மிகச்சிறப்பாக ஏற்பாடு செய்து தமிழ்நாட்டிலேயே இந்த அளவிற்கு எழுச்சியோடு ஒரு நிகழ்ச்சி இதுவரை யாரும் செய்யவில்லை என்கின்ற அளவிற்கு முன்னெடுப்பு நடத்தி இந்த கூட்டத்திற்கு தலைமை தாங்கி கொண்டிருக்கின்ற திருச்சி தெற்கு மாவட்ட திராவிட முன்னேற்றக் கழக கோட்டை காவலன், தமிழ்நாடு அரசின் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களே, தலைவர் கலைஞர் அவருடைய கடிதங்களை ஆய்வு செய்து முனைவர் பட்டம் பெற்றிருக்கின்ற வரவேற்புரை ஆற்றிய திருச்சி கிழக்கு தொகுதியினுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் இனிகோ இருதயராஜ் அவர்களே, முன்னிலை பொறுப்பேற்றிருக்கின்ற மாநகர கழக செயலாளர் மண்டல குழு தலைவர் தம்பி மதிவாணன் அவர்களே, முன்னதாக இங்கே கலைஞர் புகழ்வாடி அமர்ந்திருக்கின்ற மாநிலங்களவை உறுப்பினர் என்னுயிர் தங்கை டாக்டர் கனிமொழி NVN சோமு அவர்களே, அதற்கு முன்னதாக இங்கே மேடையில் ஒரு பெரிய காட்சியினை நமக்கு முன்னாலே நாடகமாக நிகழ்த்தி காட்டிய நடிகையர் திலகம் என்று பெயர் பெறக்கூடிய அளவிற்கு நளினங்களோடு உணர்ச்சி பூர்வமான கருத்துக்களை எடுத்து வைத்து அமர்ந்திருக்கின்ற என் அருமை தங்கை பேராசிரியை டாக்டர் பர்வீன் சுல்தானா அவர்களே, கந்தர்வக்கோட்டை சட்டப்பேரவை தொகுதியினுடைய உறுப்பினர் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த சின்னதுரை அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் வண்ணை அரங்கநாதன் அவர்களே, KN சேகரன் அவர்களே, தம்பி சஃபியுல்லா அவர்களே, கவிஞர் சல்மா அவர்களே, செந்தில் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கின்ற மணப்பாறை ஒன்றிய குழுவின் தலைவர் தங்கை அமிர்தவள்ளி அவர்களே, நன்றியுரை ஆற்ற இருக்கின்ற மாநகராட்சி மன்றத்தினுடைய துணை மேயர் திவ்யா அவர்களே, கழகத்தினுடைய பொதுக்குழு உறுப்பினர்கள், பல்வேறு பகுதியினுடைய பகுதிக்கழக நிர்வாகிகள், கிளைக்கழக செயலாளர்கள், பல்வேறு அணிகளுடைய அமைப்பாளர்கள் என்று இங்கே திரண்டு வந்து அமர்ந்திருக்கின்ற கழக தலைவர் தளபதி அவர்களின் பாசறை பட்டாள சிப்பாய்களே, எதிர்காலத்தில் இந்த இயக்கத்தையும் இனத்தையும் வழிநடத்தி காப்பாற்ற இருக்கின்ற இளைய தலைமுறையின் இனிய தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நீண்ட நாட்களுக்கு பின்னால் திருச்சியில் இருக்கின்ற தேசிய உயர்நிலைப்பள்ளி மைதானத்தில் எழுச்சியான ஒரு நிகழ்ச்சி. இந்த இடத்திற்கு வர வேண்டும் என்ற ஆர்வம் எனக்கு நீண்ட நாட்களாக இருந்தது. 2008ஆவது ஆண்டு திருமதி P. சுசிலா அவர்களுக்கு ஒரு பாராட்டு விழா இங்கே நடைபெற்றது. அதற்கு பின்னால் பொது நிகழ்ச்சிகள் இங்கே நடைபெறாத நிலையில் காலையிலிருந்து தொடர்ந்து கால்பந்து போட்டிகளை நடத்தி இங்கே நிறைவாக ஒரு கருத்தரங்கத்தை ஏற்பாடு செய்து திருச்சியை திரும்பி பார்க்க வைத்திருக்கின்ற என் அரும் மாப்பிள்ளை அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களை நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். 2 செய்திகளை இந்த இடத்திலே நான் குறிப்பிட்டாக வேண்டும். எல்லோரும் இங்கே எடுத்து வைத்ததை போல் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாமும் நம்முடைய கூட்டணி கட்சியினரும் போட்டியிட்ட 40 தொகுதிகளையும் வென்றெடுத்திருக்கிறோம். இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் எந்த கட்சியும் போட்டியிட்ட மொத்த இடங்களிலும் நம்மை தவிர வெற்றி பெறவில்லை. அந்த 40 இடங்களிலே வெற்றி பெற்றதில் திருச்சியிலே குறிப்பாக நம்முடைய கூட்டணி கட்சியாகிய மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து போட்டியிட்ட தம்பி துரை வைகோ அவர்கள் சற்றேறக்குறைய 3 லட்சத்திற்கும் அதிகமான வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றிருக்கின்றார்.
இந்த 6 தொகுதிகள் அடங்கிய நாடாளுமன்ற தொகுதியில் மிக அதிகமான வாக்குகளை பெற்ற மாவட்டமாக அன்பில் மகேஷ் பொய்யாமொழியின் தெற்கு மாவட்டம் இருக்கின்றது. அதைவிட மிகச்சிறப்பு, எல்லோரும் தயவு செய்து மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். மகேஷ் சட்டப்பேரவைக்கு போட்டியிட்ட போது அவருக்கு கிடைத்த வாக்குகளும் அவரை எதிர்த்து போட்டியிட்டவருக்கு கிடைத்த வாக்குகளுக்குமான இடையே உள்ள வேறுபாடு 53,000. ஆனால் இன்றைக்கு துரை வைகோவுக்கு 69,000. இனிகோ இருதயராஜ் சட்டப்பேரவைக்கு போட்டியிட்ட போது அவருக்கு கிடைத்த அதிக வாக்குகளை விட இப்போது துரை வைகோ அவர்களுக்கு அதிகம் கிடைத்திருக்கிறது. இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், தான் வெற்றி பெறுவதற்கு உழைப்பதை விட அதிகமாக கூட்டணி கட்சியினருக்கு உழைக்கின்ற உணர்வு நமக்கு உண்டு என்பது ஆச்சரியப்படத்தக்க ஒரு செய்தியாக, 6 தொகுதிகளிலேயே அதிகமான வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெற்ற தொகுதி மகேஷனுடைய தொகுதியாகிய திருவெரும்பூர் தொகுதி. எப்பொழுதுமே திருவெரும்பூர் கழகத்தின் கோட்டை, நமக்கு ஆதரவாக வாக்குகளை அள்ளித்தரக்கூடிய ஒரு பகுதி, அது ஒரு தொகுதி. அதில் அவர் தொடர்ந்து 2 முறையாக இருந்து அமைச்சராக பொறுப்பேற்று இன்றைக்கு பலரும் பாராட்டத்தக்க அளவில், நான் எல்லாம் மகிழத்தக்க அளவில், பொய்யாமொழி இருந்தால் பார்த்து பரவசப்பட வேண்டிய இடத்தில் இருந்து நான் பார்த்து பரவசப்பட்டு கொண்டிருக்கிறேன். இந்த துறையிலே அவர் ஆற்றுகின்ற சாதனைகள், சட்டப்பேரவையிலே அவர் ஆற்றுகின்ற உரை, நான் கழகத் தலைவர் அண்ணன் தளபதி மு.க. ஸ்டாலின் அவரிடம் ஒரு முறை மகேஷ் பேசியதை பற்றி குறிப்பிட்டு சொன்ன பொழுது அவர் நெகிழ்ந்து போனார். நான் ஒவ்வொன்றாக சொன்னேன். இதெல்லாம் சொன்னது ரொம்ப பாராட்டத்தக்க அளவில் இருந்தது. இந்த அளவிற்கு ஒரு இளைஞன் ஒரு அமைச்சராக இருந்து பேசுவது என்பது நமக்கெல்லாம் பெருமை தரக்கூடியது என்ற போது அவரும் நெகிழ்ந்து போனார். காரணம், அவரும் பொய்யாமொழியின் இடத்துல இருக்கக்கூடியவர். இப்போது நான் இன்னொரு செய்தியை இங்கே இருக்கிற அத்தனை பேருக்கும், ஒருவேளை ஊடகத்தை சார்ந்த யாராவது வந்திருந்தால், காட்சி ஊடகமோ அச்சு ஊடகமோ, அவர்கள் அத்தனை பேருக்கும் சொல்லக்கூடிய ஒன்று, நீட் தேர்வை நாம் எதிர்க்கிறோம். இந்த தேர்வு வேண்டாம் என்று சொல்லுகிற அதே நேரத்தில் குறைந்தது தமிழ்நாட்டுக்காவது விதிவிலக்கு தர வேண்டும் என்ற அளவிற்கு நம்முடைய கோரிக்கை இருக்கிறது. இந்தியாவிலே அரசியல் சட்டத்தின் 8வது அட்டவணையில் இருக்கிற 22 மொழிகளும் ஆட்சி மொழிகளாக வேண்டும் என்பது நம் கொள்கை, கோரிக்கை. அது நிறைவேறுகிற நாள் வரை தமிழையாவது ஆட்சி மொழியாக்குங்கள், எங்களுக்கு எல்லா விதமான தகுதிகளும் இருக்கின்றது என்று சொல்வதை போல், நீட் தேர்வு தேவையில்லை, மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ளுகின்ற காலம் வருகிற வரை தமிழ்நாட்டிற்கு விதிவிலக்கு தாருங்கள் என்று கேட்கிற அதே நேரத்தில், ஓர் அமைப்பு இருக்கிற வரை அதை எதிர்த்து போராடி கொண்டே இருப்பதை விட அதிலேயும் நம்மை தக்க வைத்துக் கொள்கிற அளவிற்கு தயார் செய்து கொள்வதுதான் புத்திசாலித்தனம். இன்றைக்கு நடைபெற்று முடிந்திருக்கிற நீட் தேர்வில் கேட்கப்பட்ட கேள்விகளில் 113 கேள்விகள் தமிழ்நாட்டிலே மகேஷனுடைய தலைமையில் இயங்குகிற பள்ளி கல்வித்துறையின் அரசு பள்ளி ஆசிரியர்கள் தயாரித்து தந்த கேள்விகள் என்பதுதான். அதாவது அவர்களுக்கு பயிற்சி தருகிற போது, மாணவர்களுக்கு பயிற்சி தருகிற போது, இதெல்லாம் உங்களுக்கு வரக்கூடியவை என்று சொல்லித் தருகின்ற கேள்விகளில் இந்தியாவில் வேறு எந்த அரசு பள்ளிகளிலும் கிடையாது, தமிழ்நாட்டில் மட்டும்தான். அந்த தேர்வு கூடாது என்று சொல்வதற்கு பல காரணங்கள், அதை இங்கே விளக்குவதற்கு இப்போது நேரமில்லை. நாம் பேச வேண்டிய செய்திகள் வேறு இருக்கின்றன. ஆனால் அந்த நிலை வருகிற வரை நம்முடைய பிள்ளைகளை தயார் செய்ய வேண்டுமே தவிர பின்னுக்கு தள்ளிவிடக்கூடாது என்ற முனைப்போடு செயல்படுகிற போது, பர்வீன் பேசுகிற போது சொன்னாரே, இதற்கு முன்பாக பள்ளியிலிருந்து இடைவெளியிலே நின்று போனவர்கள் எத்தனை பேர், இப்போது எத்தனை பேர்? உயர்கல்வி படிக்கிறவர்கள் இந்தியாவின் சராசரி என்று சொல்வது 27%. ஆனால் தமிழ்நாட்டிலே உயர்கல்வி படிக்கிற மாணவ மாணவிகளின் எண்ணிக்கை 45% என்றால் இந்தியாவிலேயே தமிழகம்தான் உயர்ந்து நிற்கிறது என்பதை போல், அரசு பள்ளிகளை படித்து இந்த அளவிற்கு உயர்வு பெறுகிறவர்கள் நம்முடைய மாநிலத்தில் தான். தலைவர் கலைஞருடைய 100ஆண்டு நிறைவு விழா, இந்த நிகழ்ச்சியை விரைவில் முடிக்க வேண்டும் என்று மாலையில் இருந்து மதி என்னிடம் பேசவில்லை, அருணும் என்னிடம் பேசவில்லை. ஆனால் என்னிடம் இருக்கிற
முத்து மூலமாக எனக்கு தகவல் வந்து கொண்டே இருந்தது, சீக்கிரம் முடிக்க வேண்டும். நான் முடியாது என்று சொன்னேன். அமைச்சர் ஊருக்கு போக வேண்டும் என்றார். நான் சொல்லிக் கொள்கிறேன் என்றேன். என்னிடம் மாப்பிள்ளை ஒரு காரணம் சொன்னார். விமானத்தில் போகிறேன் என்றார். சென்னைக்கு ரயிலும் போகிறது என்று சொன்னேன். அடுத்து அவரோடு சேர்ந்து பறப்பதற்கு தயாராக தங்கை கனிமொழியும் இருந்தது. விமானம் 8:20, இப்போது மணி 8 ஆக போகுது. விமானம்லாம் கிளம்பி இனிமேல் இவர்களையெல்லாம் கூட்டிக் கொண்டு போகாது என்பது அவர்களுக்கும் தெரியும். நான் கிளம்புகிற போதே என்னிடம் மகேஷ் சொன்னது, மாமா நான் போகலை, நான் ரயிலில் போலனால கார்லையாவது போய்க்கிறேன், கூட்டம் நீங்கள் விரும்புகிற வரை நடக்கும் என்று சொன்னார். நீ பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருந்து சாதிப்பதை விட தம்பி இந்த கட்சியை வழிநடத்துவதில் இப்படி முக்கியமாக முன்னுக்கு நிற்கிறாயே, அதில் தான் நான் மகிழ்கிறேன். கூட்டத்தை விரைவிலே நாம் செல்ல வேண்டும் என்பதற்காக முடிக்கிற கட்சி திமுக அல்ல. கூட்டத்தை முடித்துவிட்டு நடந்தாவது சென்றிருக்கிறோம். கலைஞரை பற்றி பேசுகிறோம் என்றால் வண்டியிலே சென்றார், சைக்கிளிலே சென்றார், கொள்ளிடம் ஆற்றங்கரையிலே அம்பிலின் தோளிலே ஏறி நீந்தி கரை சேர்ந்தார் என்றெல்லாம் படிக்கிறோமே, அதெல்லாம் அந்த காலத்து செய்திகள் என்பதாக இருந்துவிடக்கூடாது. இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டி ஒரு கருத்தரங்கத்தை கட்டுக்கோப்பாக நடத்துகிற போது நேரம் நமக்கு பெரிதல்ல. எத்தனை மணி ஆனாலும் மக்களும் இருப்பார்கள், நாமும் பேசுவோம், கொள்கைகளை சொல்லுவோம் என்பதுதான் இயக்கத்தை வளர்ப்பதற்கான ஒரு முறை. ஆக முதலில் நிர்பந்தத்தின் காரணமாக அவர் முயன்றிருந்தாலும், ஒருவேளை என்னுடைய இடத்தில் வேறு யார் வந்திருந்தாலும் வணக்கம் சொல்லிவிட்டு போயிருப்பார். ஆனால் இங்கே முடியாது என்பது இங்கே இருக்கிற 3 பேருக்குமே தெரியும். நான் எதிர்பார்த்தேன், விரும்பினேன், அது இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 11-12 மணிக்குத்தான் சிறப்பு சொற்பொழிவாளருக்கு ஒலிபெருக்கி தருவார்கள் என்பது இங்கு இருக்கிற பலர் கட்சியினுடைய முன்னோடிகள் மேடைக்கு எதிரும் மேடையிலும் அமர்ந்திருக்கிறார்கள், அவர்களுக்கெல்லாம் நினைவு இருக்கும். ஆனால் இப்போது காலம் மாறி 10 மணிக்கு 9 மணிக்கு என்று முடிப்பதாக மாறிவிட்டது. அந்த நிலை மாறிட வேண்டும். இளைஞர்கள் நிரம்ப இந்த கூட்டங்களுக்கு வர வேண்டும். பர்வீனும் கனிமொழியும் சொன்னதைப் போல இந்த தலைமுறைக்கு திராவிட இயக்கம் அதன் உணர்வு என்றால் என்னவென்று சொல்லித்தர வேண்டும். அப்படி சொன்னால்தான் இந்த இயக்கம் வாழும். நமக்கு கிடைக்கிற அதிகாரத்தினால், ஆட்சியினால், பதவியினால், அதில் கிடைக்கிற சொகுசினால் நாம் வளர்வது இல்லை. ஆட்சி என்பது நம்முடைய கொள்கைகளை நடைமுறைப்படுத்துவதற்கான ஒரு சாதனமாக மட்டுமே கருதுகிறோமே தவிர நம் இலக்கு அதுவல்ல. தேர்தலின் வெற்றி தோல்வி மட்டும்தான் இந்த இயக்கத்தின் ஆயுளையும் தீர்மானிக்காது, ஆரோக்கியத்தையும் தீர்மானிக்காது. வெற்றி பெற்றால் நாட்டுக்கு நல்லது செய்வோம், அரசு கட்டிலில் இருந்து. வெற்றி கிடைக்கவில்லை என்றால் எதிர்கட்சி வரிசையில் இருந்து ஆட்சி எப்படி நடக்க வேண்டும் என்று ஆட்சியாளர்களுக்கு சொல்லித் தருகிற கட்சி திமுக. ஆக நாம் மக்களை சந்தித்துக் கொண்டே இருப்போம். டெல்லியிலே கோட்டையை கைப்பற்றுவோம் என்று எண்ணினோம், போராடினோம். நம்முடைய தலைவர் தான் அகில இந்திய அளவில் இந்தியா என்ற இந்த வலிமையான கூட்டணியை உருவாக்குவதற்கு மூல காரணமாக இருந்தவர். அந்த கூட்டணி வெற்றி பெறும் என்பதைப் போல ஒரு தோற்றம் 4ஆம் தேதி மதியம் வரை இருந்தது. பின்னர் அந்த நிலை மாறினாலும் கூட 300 இடங்கள் வைத்திருந்த ஒரு கட்சி, 400ஐ தொடுவோம் என்ற கட்சி 240ஐ பிடிப்பதற்கே தொங்கிக் கொண்டிருந்த நிலைக்கு கொண்டு வந்து நிறுத்தினோம் என்றால் அதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வலிமை. என்னிடம் சில பேர் பேசினார்கள், நான் யார் என்று சொல்ல விரும்பவில்லை. அவர்கள் என்னிடம் பேசிய முதல் வார்த்தையே, முதலில் உங்கள் மாநிலத்தில் இருக்கிற உங்கள் கட்சிக்கு பாராட்டுகள் என்றுதான் சொல்லி ஆரம்பித்தார்கள். அவர்கள் வடக்கில் இருக்கிறவர்கள். இந்த அளவிற்கு ஒரு வெற்றியை யாரும் எதிர்பார்க்கவில்லை, இந்தியாவில் நீங்கள் மட்டும்தான் பெற்றீர்கள் என்கிற அளவிற்கு, இன்னும் சரியாக சொல்ல வேண்டும் என்றால் தளபதி கட்சி தலைவராக பொறுப்பேற்றிலிருந்து போட்டியிட்ட அத்தனை தேர்தல்களிலும் முழுமையான வெற்றியை பெற்றிருக்கிறோம். தமிழ்நாட்டில் இருக்கிற 21 மாநகராட்சிகளும் நம்முடைய கையில். உள்ளாட்சி மன்றங்களில் பெரும்பான்மை நம்மிடம் கூட்டணி கட்சிகளிடம். ஆட்சி தமிழகத்தில் நம்மிடம். டெல்லியிலே நாம் ஆட்சியில் இல்லாவிட்டாலும் அங்கே இருக்கிற ஆட்சியை இயக்குகிற கட்சியாக திமுக இருக்கின்றது. இந்த தேர்தலும் அப்படித்தான். ஆக இதற்கெல்லாம் காரணம் யார் என்று பார்க்கிற போது கலைஞர் என்று சொல்கிறோம். கலைஞர் என்ற தலைவருடைய பெருமை என்பது அவர் முதல்வராக இருந்தது அல்ல. நம்முடைய தங்கைமார்கள் 2 பேரும் இங்கே பேசுகிற போது ஏன் கலைஞரை பற்றி பேச வேண்டும் என்றார்கள். ஒரு மனிதன் இல்லை, இப்பொழுது இருக்கிற மனிதனை பற்றி பேசினால்தான் ஏதாவது கிடைக்கும்.
இருக்கிற மனிதன் ஏதாவது செய்யக்கூடியவராக இருந்து சுற்றி வந்தால்தான் ஏதாவது நடக்கும். இந்த மனிதனை சுற்றி வரவில்லை என்றால் ஏதாவது பாதகம் நடக்கும் என்பதற்காக சுற்றி வருகின்ற ஒரு உலகத்தில் இல்லாத ஒருவரை பற்றி ஊருக்கு ஊர், நாட்டுக்கு நாடு, தமிழ் பேச தெரிந்த அத்தனை பேரும் பேசுகிறோம் என்றால் அதற்கு காரணம் என்ன? இந்த வாழ்க்கையை எல்லோராலும் வாழ்ந்திட முடியுமா? மனிதன் உயிர் வாழ்கின்ற நேரத்திலே கூட பாராட்டு பெறுவது அரிது. ஆனால் அவர் மறைந்ததற்கு பின்னாலும் இன்னமும் அவரை போற்றிக் கொண்டிருக்கிறோம். கடற்கரையில் அவருடைய நினைவு இடம் என்பது இன்றைக்கு எப்படி மாறி இருக்கிறது? தமிழகத்தில் இருக்கிற யார் சுற்றுலா பயணியாக வந்தாலும், வெளிநாட்டு பயணியாக இருந்தாலும், வேறு மாநிலத்தவராக இருந்தாலும் செல்லக்கூடிய இடங்களில் முக்கியமான இடம் கலைஞரின் நினைவிடம், அவருடைய வாழ்க்கை வரலாற்றை சொல்லுகின்ற இடம். அந்த அளவிற்கு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார் என்று சொல்லுகிற போது நான் இங்கே இருக்கிற அத்தனை பேருக்கும் சொல்லுவேன், ஒரே ஒரு கேள்வி. இந்த கூட்டத்திற்கு முழு நேரமாக நம்முடைய கட்சியிலே பணியாற்றுகிறவர்களுக்கு அப்பாற்பட்ட சில பேர் வந்திருக்கிறார்கள். தாய்மார்கள், வேறு சிலர் வந்திருப்பார்கள். புதிய இளைஞர்களை யாராவது நண்பர்களாக இங்கே அழைத்து வந்திருக்க கூடும். நான் அவர்களுக்கெல்லாம் சொல்லுவேன், ஒரே ஒரு கேள்வி கேட்டு பாருங்கள். இன்று இரவு விடை தேடுங்கள். ஏன் இங்கேயே தேடுங்கள். இந்த மண்ணில், நாம் வாழ்கின்ற இந்த நாட்டில் பெரியார், அண்ணா, கலைஞர் இந்த 3 பேர் மட்டும் பிறந்திருக்காவிட்டால் நாம் எல்லாம் யாராக இருந்திருப்போம்? எனக்கு தெரியும். நான் மகேஷிடம் வருத்தப்பட்டு அல்லது விளையாட்டாக கோபப்பட்டு சொன்னது, என் பெயருக்கு பின்னால் எம்பி என்பதை விட ஏன் MABL என்பதை போடவில்லை என்று கேட்டேன் அல்லவா? காரணம், என் தலைமுறையில், என் பரம்பரையில் நான் தான் முதல் MABL. மகேஷனுடைய தந்தை பட்டதாரி, ஆனால் இவர் MCA, முதுகலை பட்டதாரி. கனிமொழி டாக்டர், பர்வீன் அவர் ஒரு பேராசிரியை, இனிகோ ஒரு முனைவர். இங்க இருக்கிற எல்லோரும் இப்படி என்று சொன்னால் இந்த வளர்ச்சிக்கு யார் காரணம்? இன்னும் சொல்வேன், பெரியார் சொன்ன வழியில் அண்ணா என்ற ஒரு தலைவன் கட்சி ஆரம்பித்து கலைஞர் காப்பாற்றி இருக்காவிட்டால் நாடாளுமன்ற கட்டடத்தை நான் படங்களில் மட்டும்தான் பார்த்திருக்க முடியும். அந்த மன்றத்தில் நின்று நான் முழங்குகின்றவனாக மாறி இருக்க முடியாது. சென்னை கடற்கரை சாலையிலே வந்து இதுதான் வெள்ளையன் செஞ்சார்ஜ் கோட்டை ஆண்டான் என்று பார்த்துவிட்டு தான் மகேஷும் சின்னதுரையும் வந்திருக்க முடியுமே தவிர, உள்ளே சென்று ஒருவர் அமைச்சராக இன்னொருவர் சட்டமன்ற உறுப்பினராக அமர்ந்திருக்க முடியாது. சாதாரணமானவனும் சட்டம் இயற்றுகிற மன்றத்திற்கு சென்றதற்கு காரணம் இந்த தலைவர்கள். நீதிமன்றத்திலே நீதி பரிபாலனம் செய்கின்றவர்களாக, ஏழை எளியோர்களுக்கு நியாயத்தை பெற்றுத்தரக்கூடிய வழக்கறிஞர்களாக, பிள்ளைகளுக்கு வருங்காலத்தை போதிக்கக்கூடிய ஆசிரியர்களாக, உலகத்திலே தலை சிறந்து விளங்குகின்ற பொறியாளர்களாக இன்றைக்கு தமிழன் விளங்குகிறான் என்றால் அதற்கு ஒரே காரணம், பறக்கிற கருப்பு சிவப்பு கொடி. அதன் மூலம் பெரியார், அவர் வழியில் அண்ணா கண்ட அரசியல் இயக்கம், அவர் வழியிலே கலைஞர் காப்பாற்றி இன்றைக்கு தளபதி காப்பாற்று. அதனால் அவர்களை பேசுகிறோம், பேசி தீர வேண்டும். இவர்கள் இல்லை என்றால் நம்மை என்றைக்கோ ஏதேதோ ஆக்கியிருப்பார்கள். நான் அடிக்கடி சொல்வேன், ஒரு கல்லூரியிலே பேசி முடித்த போது மாணவர்கள் கேள்வி கேட்க எழுந்து நின்று ஒவ்வொருவராக கேட்டபோது ஒரு மாணவன் கேட்டான், சாதியற்ற சமத்துவம் இல்லாத சமுதாயம் என்று பேசுகிறீர்கள், யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்கிறீர்கள், பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்கிறீர்கள், ஆனால் பள்ளியிலோ கல்லூரியிலோ நான் நுழைகிற போது என் பெயருக்கு அடுத்து கேட்கிற கேள்வி நீ என்ன ஜாதி என்பதுதானே, உங்கள் அரசாங்கம் தானே அந்த கேள்வியை கேட்கிறது என்று சொன்னவுடன் அந்த அரங்கமே அந்த மாணவனுக்கு ஆதரவாக கரவொலி எழுப்பினார்கள். பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு எனக்கு. நான் என்ன சொன்னேன் தெரியுமா? ஆம் தம்பி, இதே நாட்டில் ஒரு காலத்தில் உன் சாதி என்ன என்று கேட்டார்கள், நீ படிக்க கூடாது என்பதற்காக. இப்போது நாங்கள் கேட்கிறோம், முதலில் நீதான் படிக்க வேண்டும் என்பதற்காக. சாதியின் அடிப்படையில் யார் புறக்கணிக்கப்பட்டார்களோ, ஒடுக்கப்பட்டார்களோ, ஒதுக்கப்பட்டார்களோ அவர்களை உயர்த்துவதுதான் எங்கள் முதல் நோக்கம். ஆதிக்கமற்ற சமுதாயம் என்று சொன்னால் நான் யாருக்கும் உயர்ந்தவன் இல்லை, எனக்கு எவனும் தாழ்ந்தவன் இல்லை என்பதை விட எனக்கு யாரும் உயர்ந்தவன் இல்லை, நானும் யாருக்கும் உயர்ந்தவன் இல்லை, எனக்கு மேல் எவனையும் உயர்ந்தவனாக நான் கருதுவதும் இல்லை. தொல்காப்பியம் படித்த பர்வீன் சுல்தானா இருக்கிறார். கம்பராமாயணத்தை விட அவர் தொல்காப்பியம் நன்றாகவே பேசலாம். அவருக்கு பிடித்த இலக்கியமாக ராமாயணத்தை சொன்னார், அவ்வளவுதான்.
ஏற்றுக்கொள்ள வேண்டிய இலக்கியம் என்று சொல்லவில்லை. அடுத்த இடத்திற்கே கண்ணகிக்கு வந்து சேர்ந்தார். இதெல்லாம் தான் இந்த இயக்கம் செய்த புரட்சி. அறிஞர் அண்ணா தான் முதலாக சொன்னார். என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிற போது நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன சொல்லித் தருகிறோம்? விளையாண்டு கொண்டிருக்கிற பிள்ளை அண்ணாந்து பார்த்தால் கருடன் பறந்தால் அதை பார்த்து கன்னத்தில் போட்டுக்கொள்ள சொல்லித் தருகிறோம். ஆனால் அதே மேலை நாட்டுக்காரன் மேலே பறக்கிற விமானத்தை காட்டி இது எப்படி காற்றை கிழித்துக் கொண்டு பறவையை போல் செல்கிறது என்று சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தான். இவன் இன்னும் பழைய நிலையிலேயே இருக்கிறான். நம்முடைய வரலாறு தெரியாமல் வளர்க்கிறார்கள். வீரன் யார் என்றால் வில்லுக்கு விஜயன் என்று சொல்கின்ற அர்ஜுனன் தான் என்று சொன்னார்கள். அதைத்தான் ஊர் ஊராக நாடகமாக நடத்தி நம்முடைய மக்களுக்கு போதித்தார்கள். அந்த தாய்மார்களும் பெரியவர்களும் பிள்ளைகளுக்கு அதையே சொல்லிக் கொடுத்தார்கள். அந்த அர்ஜுனன் பிரம்மாஸ்திரம் நாகாஸ்திரம் என்று கடவுளிடம் வேண்டி வரம் பெற்று இல்லாத அஸ்திரத்தை பெற்று பறக்காத ஒன்றை பறக்க வைத்து வென்றான் என்று புராணம் சொல்லுகிறது. ஆனால் அவனல்ல வீரன். தன் தோள் வலிமையாலும் வாழ் வலிமையாலும் இமயம் வரை சென்று படித்தவனை எதிர்த்து வெற்றி கண்டு அவன் தலையில் கல்லை கொண்டு வந்தானே சேரன் செங்குட்டுவன், அவன்தான் அடா வீரன், உன் முன்னோர் என்று சொன்னது அண்ணா. கொடைக்கு சிறந்தவன் யார் என்றால் உடலில் கவச குண்டலங்களோடு பிறந்து இருப்பதையெல்லாம் அள்ளி கொடுத்த கர்ணன் என்றார்கள். மனிதன் பிறக்கிற போது கை கால்கள் இருக்கும், காது இருக்கும், மூக்கு இருக்கும். அது எப்படி கவசம் இருக்கும்? உலோக கவசம். அதுவும் அந்த உலோகம் எப்படி மனிதன் வளர வளர கூடவே வளரும்? சொன்னார்கள், கேட்டோம், நம்பினோம். அவனல்ல கொடைவள்ளல். தான் நிறுத்திவிட்டு போன தேரில் படர்ந்த முள்ளையை தொல்லை செய்யக்கூடாது என்று அந்த தேரை விட்டுவிட்டு போனானே பாரி, அவன்தான் அடா உனக்கு முன்னோன். பாஞ்சாலி அல்ல உன் இனத்தின் வழிகாட்டி. இங்கே பர்வீன் சொன்னதை போல கண்ணகியும் மாதவி தாயும் தான். ஏன் கண்ணகி? நாடாளுகின்ற மன்னனின் கொற்றவை இடத்திற்கு சென்று அவனுடைய கொற்றம் சூடுகின்ற இடத்திலே நின்று கால் சிலம்பை கையில் எடுத்து நீதி கேட்கின்ற உரிமை கேட்கிற பெண்ணாக ஒரு தமிழ் பெண் அந்த காலத்திலே இருந்திருக்கிறாள். அவள் தானடா வழிகாட்டி. இதெல்லாம் சொன்னது அண்ணா. பெரியார் என்ற மனிதன் சொன்ன கொள்கைகள் நடைமுறைக்கு வர வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? ஆட்சியும் அதிகாரமும் கையில் இருந்தால்தான் முடியும் என்பதை அனுபவம் உணர்த்தியது. ஆட்சியாளரிடம் மனு கொடுப்போம், பெற்றுக்கொள்வார்கள். செய்ய விருப்பம் இல்லாமல் இருக்கலாம், செய்ய துணிவில்லாமல் இருக்கலாம், நாம் கேட்டதில் அவர்களுக்கு உடன்பாடு இல்லாமல் இருக்கலாம். இதை உணர்ந்து பார்த்து அந்த இடத்திற்கு நாமே செல்ந்தால்தான் நடக்கும் என்று முடிவெடுத்தது அண்ணா. அதிகாரம் எந்த வர்க்கத்தின் கையில் இருக்கிறதோ அந்த வர்க்கத்திற்கு ஆதரவாகத்தான் செயல்படும் என்று சொன்னவன் காரல் மார்க்ஸ். அதே வழியிலே அதிகாரத்தை கையில் எடுத்து ஒடுக்கப்பட்டவனுக்காக ஆட்சி என்று நிலைநிறுத்தியது அண்ணாவும் கலைஞரும். நண்பர்களே, இது வெறும் பொதுக்கூட்டம் அல்ல. நான் பொதுக்கூட்டத்தை குறைவாக சொல்லவில்லை. அங்கே பல கருத்துக்கள், அரசியல் கருத்துக்கள், மாற்றார்களை விமர்சிக்க வேண்டும், சிலவற்றை மக்களுக்கு விளக்கி சொல்ல வேண்டும். ஆனால் இங்கே அப்படியல்ல. ஒரு தலைவனை பற்றி பேசுகிறோம் என்றால் ஒரு வரலாற்றினை பற்றி பேசுகிறோம். அவர் ஒரு யுகத் தலைவன். கலைஞர் என்பவர் சாதாரணமானவர் அல்ல, தொலைநோக்கு பார்வையுடைய ஒரு யுகத் தலைவன். அதற்கு ஒப்பிடுகிற போதுதான் நான் யோசிக்கிற போது எனக்கு பட்டதை சொல்கிறேன். உலகத்தில் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு இடத்திலும் சில தலைவர்களின் மூலமாக அந்த நாடுகள் முன்னேற்றம் கண்டிருக்கிறது. அடிமை உணர்வோடு வாழ்ந்து கொண்டிருந்த மக்கள் அதிலிருந்து விடுபட்டு இருக்கிறார்கள். நான் அடிக்கடி சொல்வேன், இந்த நாட்டில் மக்கள் தொகை அதிகம், மனிதர்கள் குறைவு. அடிமைகள் இல்லை, ஆனால் அடிமைத்தனம் இருக்கிறது. நன்றாக யோசித்தால் இதற்கெல்லாம் விடை கிடைக்கும். நான் பேச்சு வாக்கில் சொல்கிறேன். பேராசிரியையும் என் தங்கை கனிமொழியும் இனிகோவும் யோசிக்க வேண்டும். தேநீர் கொடுப்பதற்கு வருத்தப்பட்ட என் தங்கை செல்போனை பார்த்து கொண்டிருக்கிறார். டோன்ட் பாதர். அதே தடை எனக்கு ஏற்படலாம். அந்த ஒரு நிகழ்வினை சொல்லுகிற போது ஒவ்வொரு காலகட்டத்திலும் நான் சொன்னதை அவர் திரும்பி கேட்க வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். மக்கள் தொகை அதிகம், மனிதர்கள் குறைவு. அடிமைகள் இல்லை, ஆனால் அடிமைத்தனம் இருக்கிறது. அடிக்கோடு இட்டுக் கொள்க பேராசிரியர் அவர்களே. யோசித்து பார்க்கிற போது பல உண்மைகள் புலப்படும்.
நான் உன்னை அடிமையாக நடத்தவில்லை, ஆனால் நான் அடிமையாக இருக்கிறேன் என்று எவன் சொல்கிறானோ அதற்கு பெயர் தான் அடிமைத்தனம் என்பது. பல்லக்கு தூக்குவது என்பது இழிவான தொழில். எனக்கு பல்லக்கு தூக்க வாய்ப்பு தரவில்லை என்று கேட்பதற்கு பெயர் அடிமைத்தனம். அந்த வகையில் பார்க்கிற போது பல நாடுகளில் பல காலகட்டங்களில் அடிமைத்தனம் இருந்திருக்கிறது, ஆதிக்கம் இருந்திருக்கிறது. மக்கள் தங்களை யார் என்று உணராமல் இருந்தார்கள் என்கிற போது அவர்களை விடுவிக்க, அவர்களை எதிர்த்து போராடி வெற்றி காண வேண்டும் என்ற உணர்வை ஏற்படுத்த சில தலைவர்கள் பிறந்திருப்பார்கள். அதனால்தான் அவர்களை தலைவர்கள் என்கிறார்கள். எந்த மக்களுக்கு ஏற்பு இல்லையோ அவர்கள் முன்னாலே அதை சென்று சொல்வது. அரபு பாலைவனத்தில் ஒரு காலத்தில் இஸ்லாமிய சமயத்தை சார்ந்தவர்கள் இப்போது ஹஜ் பயணம் போகிறார்கள். அவருடைய மூல கொள்கை என்பது என்ன? இறைவன் ஒருவனே, அவனுக்கு வடிவம் இல்லை. ஆனால் ஒரு காலத்தில் இந்த இஸ்லாமிய சமுதாயம் தோன்றிய அரபு நாடுகளில் ஒரு நாளைக்கு ஒரு விக்கிரகம் என்று வைத்து 365 விக்கிரகங்களை வணங்கி கொண்டிருந்த காலகட்டத்தில் மதுவுக்கும் சூதாட்டத்திற்கும் தங்களை மயக்கி இழந்து கொண்டிருந்த குரூர மனம் கொண்டவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த பாலைவன மண்ணில் பெண் குழந்தை பிறந்தால் உயிரோடு மண்ணை தோண்டி புதைத்த இரக்கமற்றவர்கள் இருந்த மண்ணில் ஒரு மனிதன் தோன்றி விக்கிரகங்களை வணங்கி கொண்டிருந்தவர்களுக்கு முன்னால் இல்லை, இறைவன் ஒருவனே, அவனுக்கு உருவமில்லை என்று சொன்ன அண்ணல் நபிகள் நாயகம் எவ்வளவு பாடுபட்டிருப்பார் யோசியுங்கள். அதுதான் வெற்றி. எந்த மக்கள் தங்களை உணராதவர்களாக எதை தவறு செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு முன்னால் செய்வது, அதைத்தான் பெரியார் செய்தார். ஏற்க மறுத்தவர்கள் என்பதை விட உணராதல் இருந்தவர்கள், யாருக்காக பேசினோமோ அவர்களை எதிர்த்தார்கள். ஆனால் அவர்களை மனமாற்றம் செய்ய பெரியார், அவருக்கு அதை எளிதாக்கி தந்த அறிஞர் அண்ணா. நான் அடிக்கடி சொல்வேன், பெரியார் சொன்ன இந்த தத்துவம், சாதி இல்லை, பிரிவு இல்லை, மனிதன் மத்தியிலே ஏற்றத்தாழ்வு இல்லை, மதங்களால் எந்த விதமான பிளவும் இருக்கக்கூடாது என்று உலகத்திலே முதலாக பெரியார் தான் சொன்னாரா? இல்லை, புத்தன் சொன்னான். புத்தனுக்கு அடுத்து சொன்னது இதே மண்ணிலே பிறந்த வள்ளலார் சொன்னார். ஆனால் புத்தர் இந்தியாவிலே தோற்று போனார். வேறு நாடுகளிலே அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஏற்றுக்கொண்டவர்கள் அந்த வழியை சரியாக பின்பற்றுவதில்லை. இலங்கை ஒரு உதாரணம். வள்ளலார் எரிக்கப்பட்டாரா அல்லது ஜோதியாக மாறினாரா இன்னும் தெரியவில்லை. ஆனால் பெரியார் வெற்றி பெற்றார். ஏன் தெரியுமா? புத்தருக்கும் வள்ளலாருக்கும் பெரியாருக்கு கிடைத்ததை போல், அண்ணாவை போல் ஒரு தளபதி கிடைக்கவில்லை, ஒரு தலகர்த்தன் கிடைக்கவில்லை. அந்த வகையில் தான் நான் இந்த தலைவர்களை பற்றி யோசிக்கிற போது, இவர்களால் வாழ்வு பெற்றோம் என்று சொல்லுகிற நேரத்தில் இவர்களுக்கு ஈடாக யார் யாரெல்லாம் இருப்பார்கள்? அவர் யாரையோ படித்தார், டான்சேனியா என்றெல்லாம் சொன்னார். இனிக்கோ பர்வீன் சொன்னார், கனிமொழி இயல்பு நடையிலே பேசினார். அவர் சொன்னதை போல் டெல்லிக்கு வந்தவுடன் தான் அவருக்கு பாடம் இருக்கிறது. கடினமாக இல்லை, மென்மையாகத்தான். காரணம் இது பயிற்சி. கடினமாக எப்போது இருப்பேன், மென்மையாக எப்போது பாடம் சொல்வேன், அதெல்லாம் மகேஷுக்கும் தெரியும், கணிக்கும் தெரியும். அந்த அளவிற்கு நான் யோசித்த போது எனக்கு ஒன்று தெரிகிறது. உலகத்திலேயே அரசியல், தத்துவம், இலக்கியம் எல்லாவற்றிற்கும் முதல் நாடு என்று சொல்லக்கூடிய நாடு கிரேக்க நாடு. அந்த கிரேக்க நாட்டில் பிறந்து பல அறிஞர்களுக்கு பின்னால் பிறந்தாலும் சிந்தனை உணர்வை இளைஞர்களுக்கு ஊட்டி மாற்றத்தை ஏற்படுத்திய மாபெரும் தலைவன் சாக்ரட்டிஸ். அந்த சாக்ரட்டிஸுக்கு ஒரு அருமையான மாணவன் பிளாட்டோ. பிளாட்டோவினுடைய மாணவன் தான் அரிஸ்டாட்டில். அரிஸ்டாட்டிலுடைய மாணவன் தான் அலெக்சாண்டர். சாக்ரட்டிஸ், அரிஸ்டாட்டில், பிளாட்டோ. அப்படியே வருவீர்களானால் பொது உடைமை தத்துவம், சின்னதுரை, மார்க்ஸ், லெனின், ஸ்டாலின், 3 பேரும் ஒவ்வொரு வகையிலே தனிப்பட்டவர்கள். ஆனால் 3 பேராலும் அந்த தத்துவம் வளர்ந்தது. சன்யாட்சன், அவருக்கு முன்னால் கன்ஃபூசியஸ், சன்யாட்சனுக்கு பின்னால் மாசேதுங். இது சீன நாட்டில். அதே போல இந்தியாவிலே எடுத்துக்கொள்வீர்களே ஆனால் விடுதலை போராட்ட காலத்தில் காந்தி, நேதாஜி, அடுத்து நேருஜி. தமிழ்நாட்டை எடுத்துக்கொள்வீர்களே ஆனால் அதே போல சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பெரியார், அண்ணா, கலைஞர். தொல்காப்பியர், திருவள்ளுவர், இளங்கோவடிகள் என்ற இலக்கியத்தை சொல்வது போல அரசியலில், தத்துவத்தில், மக்களுக்காக பாடுபட்டதில் நான் சொன்ன இந்த பெரும் தலைவர்கள் வரிசையில் எங்கள் தலைவர்கள் வருகிறார்கள் என்கிற போது நான் ஒரு அரசியல் கட்சியில் இல்லை,
மாபெரும் தலைவர்கள் உருவாக்கிய ஒரு ராஜபாட்டையில் ஒரு வீரனாக நடைபோடுகிறேன். அந்த உணர்வுதான் உங்களுக்கும் வர வேண்டும், எங்களுக்கும் இருக்கிறது, இன்னும் பலருக்கு வர வேண்டும். இந்த தலைவர்களால் வாழ்வு பெற்றோம், உயர்வு பெற்றோம். இந்த நாடு இன்றைக்கு நிமிர்ந்து நிற்கிறது. இந்தியாவில் தனித்துவத்தோடு தமிழ்நாடு திகழ்வதற்கு ஒரே காரணம் இந்த திராவிட பேரியக்கம். சமுதாய சீர்திருத்தத்திற்காக ஒரு காலத்தில் இத்தாலி நாட்டிலே போரிட்ட, அந்த காலத்தில் கரிபால்டி என்று சொல்வார்கள், மாசினி என்பார்கள். முதலாக கருப்பு உடை உடுத்தியது அவன்தான், மாசினியும் கரிபால்டியும். அதற்கு அடுத்து மக்களிடையே சமத்துவம் வேண்டும் என்பதற்காக மார்க்ஸ் கண்ட நிறம் சிவப்பு, அது சமுதாய மாற்றத்திற்கு கருப்பு, பொருளாதார சமத்துவத்திற்கு சிவப்பு. இந்த ரெண்டுக்கும் சேர்த்து நிற்கிற கட்சி கருப்பு சிவப்பு திமுக. சமுதாய சமத்துவம், பொருளாதாரத்தில் ஏற்றத்தாழ்வு இல்லாத நிலை என்று ஒரு சரியான இலக்கை நோக்கி செல்லுகின்ற காரணத்தால் தான் இன்னமும் மக்களிடையே நமக்கென்று ஒரு தனி இடம் இருக்கின்றது. ஆக நான் கலைஞரை பற்றி பேச வேண்டும் என்றால் ஒரு இயக்கத்தை பற்றி பேச வேண்டும். இயக்கத்தை பற்றி பேசுகிறோம் என்கிற போது இந்த இயக்கம் தோன்றியதற்கான காரணம் என்ன என்று பேச வேண்டும். அந்த காரணம் என்ன என்று பேசுகிற போது அந்த காரணத்தால் பாதிக்கப்பட்டவர்களுடைய நிலை என்ன என்று சொல்ல வேண்டும். அவருடைய நிலையினை சொல்கிற போது அந்த காரணத்திற்கு யார் பின்னால் இருந்தார்கள், அவர்கள் எப்படி ஆதாயம் அடைந்தார்கள், ஆதிக்கம் செய்தார்கள் என்பதையும் சொல்ல வேண்டும். அவ்வளவு எளிதான பணி அல்ல. ஒரு நாள் கருத்தரங்கம், ஒரு மாலை பொழுது, ஆனால் பயணத்தை ரத்து செய்துவிட்டு உட்கார்ந்திருக்கிற ஒரு அமைச்சர், காலையிலே சென்று அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய நிலையில் ஒரு மருத்துவர். நான் விளையாட்டாகத்தான் சொன்னேனே தவிர அவர் வேலையற்றவர் அல்ல. மிகப்பெரிய கை திறமை வாய்ந்த மகப்பேறு மருத்துவர் என் தங்கை கனிமொழி. அதுபோலத்தான் பர்வீன். 1000 நிகழ்ச்சிகள். ஆனால் என் சொல்லுக்கு கட்டுப்பட்டு என்பதோடு மட்டுமல்ல, நான் சொன்னதில் இருந்த நியாயத்தை உணர்ந்து ஒரு அமைச்சர் இங்கே உட்கார்ந்திருக்கிறார். இவர்களெல்லாம் இங்கே உட்கார்ந்திருக்கிறார் என்றால் என்ன காரணம்? தயவு செய்து யோசியுங்கள். இது பொழுதுபோக்குகின்ற இடமாக இன்றைக்கு இல்லை. கலைஞரை பற்றி பேச வேண்டும் என்றால் நாள் கணக்கில், வாரக்கணக்கில் தொடர் நிகழ்ச்சி. அந்த காலத்தில் எல்லாம் கம்பராமாயணம் என்று சொல்லி திருவானந்த வாரியார் 15 நாட்கள் நிகழ்ச்சி நடத்துவார். அது மாதிரி கலைஞரை பற்றி 15 நாட்கள் பேசலாம், அண்ணாவை பற்றி பேசலாம், பெரியாரை பற்றி பேசலாம், கழகத்தை பற்றி பேசலாம், திராவிட பேரியக்கத்தை பற்றி பேசலாம். இதற்கு ஒரு மாதம் கூட போதாது. இவ்வளவு பெரிய வரலாறு உள்ள கட்சி இந்தியாவில் எங்கு இருக்கிறது காட்டுங்கள். அதனால்தான் சொன்னேன், நான் ஒரு அரசியல் கட்சியில் இல்லை. பதவி கிடைக்கும் என்பதற்காக இணைந்த ஒரு இடம் அல்ல இது. எங்கே போனால் எது கிடைக்கும், எவ்வளவு எளிதில் கிடைக்கும் என்று கூட்டல் கழித்தல் போட்டு பார்க்கவில்லை. எதன் பக்கம் இருந்தால் நியாயத்தை நிலைநிறுத்தலாம் என்று நாங்கள் தேர்ந்தெடுத்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அப்படி நாங்கள் தேர்ந்தெடுப்பதற்கு காரணமாக எங்கள் காலத்தில் இருந்தது கலைஞர், இந்த காலத்தில் இருப்பது தளபதி, அடுத்து வரப்போவது உதயநிதி, அதற்கு முன்னால் அறிஞர் அண்ணா. அவர் எழுதியவை இன்னமும் இருக்கின்றன. அண்ணாவை படியுங்கள், பெரியாரை படியுங்கள். கலைஞர் எழுதினார், பேசினார். அவருடைய உணர்ச்சி பிழம்பு மேடைகளில் இதுபோல அன்றைக்கு ஒரு மேசை இல்லாமல் பேசுகின்ற காலத்தில் அவர் அந்த ஒலிபெருக்கி முன்னாலே சுற்றி சுற்றி பேசுவதை பார்த்தால் ஒரு கூண்டுக்குள் அடைபட்ட புலி உரிமை கொண்டே சுற்றுவது போல இருக்கு. அதில் ஈர்க்கப்பட்டவர்கள் தான் நாங்கள் எல்லாம். வாழ்வு என்ன, வசந்தம் என்ன, தேவை என்ன, எதுவும் வேண்டாம், கலைஞருக்கு பின்னால் சென்றால் போதும் என்று கிளம்பிய கூட்டம் இன்னமும் நடந்து கொண்டே இருக்கிறது. அந்த கூட்டம் இன்னும் பெருக வேண்டும், இன்னும் வளர வேண்டும். அப்படி வளர்ந்தால்தான் தமிழ்நாடு இப்போது தனித்து விளங்குகிறது. 40க்கு 40 என்பதை போல் இந்தியா முழுவதும் இது எங்கள் கையில் என்ற நாள் வர வேண்டும். கனிமொழிக்கு நினைவிருக்கும் என்று நான் கருதுகிறேன். நாடாளுமன்றத்தில் சந்திராயன் 3 அதன் வெற்றி, அது குறித்து ஒரு நாள் விவாதம். அதில் கழகத்தின் சார்பில் நான் பேசுகிறேன். எல்லோரும் அதனுடைய வெற்றியை பேசுகிறார்கள், இந்தியாவினுடைய விண்வெளி ஆராய்ச்சியினுடைய வளர்ச்சியை பற்றி பேசுகிறார்கள். நானும் பேசினேன், அதையெல்லாம் பாராட்டிவிட்டு தான் சொன்னேன். அந்த மன்றத்தில் அவர்கள் முதலில் கதை கேட்பது போலத்தான் கேட்டார்கள். பின்னர் தான் தெரிந்தது நான் எதை சொல்ல வருகிறேன் என்று. உலகத்திலேயே முதலாக நிலவிலே சென்று கால் பதித்தவன், அதற்கான விண்கலத்தை செலுத்தியவன் அமெரிக்க நாடு. அதில் முதலாக கால் பதித்தவன் ஆம்ஸ்ட்ராங், பலருக்கு நினைவு இருக்கும். ஆனால் வரலாற்று உண்மை என்னவென்றால் அதில் 2 பேர் போகிறார்கள். ஒன்று காலின்ஸ், இன்னொன்று ஆம்ஸ்ட்ராங். நிலவிலே கால் பதிக்க வேண்டிய கடமை காலின்ஸுக்கு இருக்கிறது.
அந்த விண்கலம் சென்று நிலவில் இறங்கியவுடன் கீழிருந்து உத்தரவு, காலின்ஸ் இறங்கு. இறங்கு என்கிற போது இவன் ஒரு நிமிடம் தயங்குகிறான், ஒரு நொடி தயங்குகிறான். புதிய இடமாயிற்று, கால் வைத்தால் என்ன ஆகும், ஒருவேளை அப்படியே விழுங்கி விடுமோ, ஏதாவது ஆகிவிடுமோ. இவன் தயங்குகிற போதே அடுத்த உத்தரவு வருகிறது, ஆம்ஸ்ட்ராங் நீ இறங்கு. காரணம், ஒரு நொடியில் அது நிகழ்ந்தாக வேண்டும். இவன் ஒரு நொடி தாமதித்தான், பெரும் வாய்ப்பை இழந்தான். ஒரு நொடி காத்திருந்தான், ஆம்ஸ்ட்ராங் வரலாற்று சிறப்பு பெற்றான். இதல்ல சிறப்பு. அப்படி நிலவிலே அமெரிக்கா அனுப்பிய விண்கலத்திற்கு பின்னால் உலகின் பல நாடுகள் அனுப்பியது. அதில் முதலாக நிலவிலே தண்ணீர் இருக்கிறது என்று கண்டுபிடித்து விட்டு வந்த விண்கலம் இந்தியாவின் விண்கலம் சந்திராயன் 1. அதன் இயக்குனர் மயில்சாமி அண்ணாதுரை. இப்போது சந்திராயன் 3 வெற்றி, அதனுடைய இயக்குனர் வீரமுத்துவேல், விழுப்புரத்தை சார்ந்தவர், திருச்சியை சார்ந்த சங்கரன். இதில் என்ன சிறப்பு, இதுவரை நிலவிலே எந்த விண்கலமும் செல்லாத தென்பகுதியிலே சென்று இது இறங்குகிறது. என்ன காரணத்திற்காக? அதுதான் முக்கியம். செவ்வாய் கிரகத்திற்கு மனிதன் செல்ல விரும்புகிறான், ஆனால் செல்ல முடியாது. அங்கே மனிதன் உயிர் வாழ முடியாது. வெப்பம், தண்ணீர் என்பது மருந்துக்கும் கிடையாது. நிலவின் தென்பகுதியிலிருந்து செவ்வாய் கிரகத்திற்கு எளிதில் தண்ணீர் கொண்டு போக முடியும் என்று கணித்து அங்கே போய் இறங்கிய விண்கலத்தின் இயக்குனர் வீரமுத்துவேலும் சங்கரனும். சூரியனை ஆய்வு செய்ய விண்கலம் போகிறது, ஆதித்யா 1. அதனுடைய இயக்குனர் செங்கோட்டையை சார்ந்த இஸ்லாமிய பெண்மணி ஷாபி பானு. 5000 கிலோமீட்டர் சென்று தாக்கக்கூடிய ஏவுகணை அக்னி 5. முதலாக அக்னி 1 அப்துல் கலாம் கொண்டது. அக்னி 5 5000 கிலோமீட்டர் சென்று தாக்கக்கூடியது. அதன் இயக்குனர் பீமநகரிலே பிறந்த சங்கரி என்ற பெண்மணி. நான் இதையெல்லாம் சொல்லிவிட்டு சொன்னேன், மயில்சாமி அண்ணாதுரை, வீரமுத்துவேல், சங்கரன், ஷாஃபி பானு, இந்த சங்கரி, இவர்களெல்லாம் இந்தியாவிற்கு பெருமை தேடி தந்த தமிழர்கள். அடுத்து முக்கியமாக இவர்களெல்லாம் அரசு பள்ளியில் படித்தவர்கள். அதைவிட முக்கியம், இவர்கள் யாரும் இந்தியும் படிக்கவில்லை, சமஸ்கிருதமும் படிக்கவில்லை. இதை சொன்னவுடன் அங்கே பாரதிய ஜனதாவினர் என்னை பார்த்து சிரித்தார்களை தவிர கோபப்படவில்லை. எவ்வளவு நளினமாக இந்தியும் வேண்டாம், எனக்கு சமஸ்கிருதமும் வேண்டாம் என்பதை சொல்கிறார்கள் பார் என்று. பல நேரங்களில் நட்டா வந்து வெளியே சொல்வார், நன்றாக விமர்சிக்கிறீர்கள், ஆனால் கேட்பதற்கு இனிமையாக இருக்கிறது என்று தான் சொல்வார். ஆக நம்முடைய நோக்கம் என்பது இந்தியும் சமஸ்கிருதமும் இருந்தால்தான் முன்னேற முடியும் என்பது இல்லை. உலகத்தை கையிலே கொண்டு வந்து தருகிற கூகுளின் தலைவர் பொறுப்பில் இருக்கிற சுந்தர் பிச்சை என்ற என் சகோதரன், தமிழன், அரசு பள்ளிகளை படித்தவன். அரசு பள்ளிகளுக்கெல்லாம் தலைவன் இங்கே உட்கார்ந்திருக்கிற என் மாப்பிள்ளை. மிகச்சிறப்பாக இன்றைக்கு தமிழகம் அதில் புகழ் பெறுகிறது என்று சொன்னால், தமிழன் இந்தி படிக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை, இந்தி எங்களுக்கு தேவையில்லை என்று தான் சொல்கிறோம். அது இருந்தால் தான் முன்னேற முடியும் என்பதை நாங்கள் ஏற்க தயாராக இல்லை. என் தாய்மொழி உலகத்தின் மூத்த மொழி, உலகத்தோடு என்னை இணைக்கிற மொழி ஆங்கில மொழி, இந்த 2ம் போதும் என்று நிலைநிறுத்தி இருக்கிறோம், வெற்றி கண்டிருக்கிறோம். இப்படி நாங்கள் பேசுகிறோம் அங்கே என்று சொன்னால் இது யார் தந்த துணிவு, யார் தந்த அறிவு? அண்ணாவும் கலைஞரும் தந்த அறிவும் துணிவும் தான் அங்கே எங்களை நிறுத்துகிறது, இவர்களை இங்கே நிறுத்துகிறது. அதனால் தான் சொன்னேன், பேசிக்கொண்டே போகலாம். நான் ஒவ்வொருவரும் பேசுகிற போது எனக்கு ஒவ்வொன்றாக நினைவுக்கு வந்தது. அண்மையில் பிரதமர் சென்று தியானம் செய்த இடம் விவேகானந்தர் மண்டபம் இல்லை, திருவள்ளுவர் பாறை என்று பர்வீன் சொன்னார். அத்தோடு நிறுத்தி கொண்டார். நான் ஒரு வரலாற்றை சொல்ல வேண்டும். பொதுவாக வெளியூர்களுக்கு கூட்டம் போகிற போது இப்போதெல்லாம் அவசரமாக திரும்புகிற காலமாகிவிட்டது. விமானம் வந்து விட்டது, கார் வந்து விட்டது, கூட்டம் கேட்க வருகிறவர்களே காரிலே வருகிற காலம். அப்போது கூட்டம் பேச போகிறவர்களுக்கே பஸ்ஸிலே மட்டும்தான் போக முடியும் என்ற நிலைமை. அதனால் பெரும்பாலும் கூட்டங்களுக்கு சென்று தங்குவது வழக்கம். அப்போதான் கழகத் தோழர்களோடு நெருங்க முடியும். அவர்கள் வீட்டிலே போய் உணவருந்துகிறோம், அவர்கள் பிள்ளைகளோடு பழகுகிறோம். நம்மை பிடித்து நம்முடைய பெயர்களை அவர்கள் பிள்ளைகளுக்கு வைத்தார்கள். இப்படியெல்லாம் இருந்த காலம் ஒன்று உண்டு. அது மாதிரி சென்று தங்குகிற ஊர்களில் எனக்கு ரொம்ப பிடித்த ஊர் கன்னியாகுமரி. பெரும்பாலும் அங்கே கூட்டத்தை முடித்துவிட்டு தளபதி காலத்தில் மகே பொய்யாமல் இருந்த காலத்தில்
நாங்கள் எல்லோருமே கூட்டத்தை முடித்துவிட்டு அங்கே சென்று உட்கார்வோம். அப்போது எங்களோடு உட்கார்ந்திருந்த சுரேஷ் ராஜன்லாம் பின்னால் மந்திரி ஆனார். அது மாதிரி பல அனுபவங்கள் உண்டு. அது எங்களுக்கு மட்டுமில்லை, கலைஞருக்கும் உண்டு. அந்த நாட்களில் ஒரு முறை கூட்டத்தை முடித்துவிட்டு இரவு நேரத்தில் கலைஞர் போய் கடற்கரையில் உட்கார்கிறார். உட்கார்ந்து விட்டு அமைதியாக இருக்கிறார். எப்பொழுதும் கலகலப்பாக பேசுகிறவர், அடுத்தவர்களை பேச வைக்கிறவர், அமைதியாகவே இருக்கிறார். சரி, என்னவோ தெரியவில்லை என்று இருக்கிற போது ஒரு திசையை மட்டுமே பார்த்து கொண்டிருக்கிற கலைஞர் எழுந்து நிற்கிற போது துண்டை தோளில் போட்டுக்கொண்டு ஆட்சிக்கு வருகிற போது ஒரு காரியம் செய்யணியா அப்படின்ட்டு மட்டும் வர, வேற ஒண்ணுமே சொல்லலை. அப்படி அவர் சொல்லிட்டு வந்தது தான் நம்முடைய பாப்பா சொன்ன அந்த திருவள்ளுவர் சிலை. ஏன் சொன்னார் தெரியுமா? எங்கேயோ இருந்து இங்கே கொஞ்ச நேரம் வந்துட்டு போனவருக்கு ஒரு பாறையை மண்டபம்னு கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் இப்படி 3 கடல் சங்கமிக்கிற இந்தியாவின் கடைக்கோடி, தமிழகத்தினுடைய மும்முனை, லெமூரியா கண்டம் என்று இருந்த பகுதியில் இருக்கிற இடத்தில் தமிழனின் அடையாளமாகிய திருவள்ளுவருக்கு ஒரு பாறையில் சிலை வைக்க வேண்டும் என்று அன்றைக்கே அவர் மனதிலே பட்டது. ஆட்சிக்கு வந்தவுடன் செய்து காண்பித்தார். அதுதான் ஒரு தலைவனுக்கு அப்படியே மனசுல பட்டு என்னைக்காவது ஒரு நாள் நடத்தி காட்டுறது. சினிமாவில் அவர் வசனம் எழுதியிருக்கார், நிறைய எழுதியிருக்கார், எல்லாத்தையும் நடைமுறைப்படுத்தியிருக்கார். ரொம்ப வேண்டாம், பராசக்தி படத்துக்கு போங்க, அதில் வந்த ஒவ்வொரு வசனமும் அவர் ஆட்சிக்கு வந்தவுடன் பின்னாளில் நடந்திருக்கிறது. கடைசி காட்சியில் SSR வருவார், கால் நொண்டிக்கிட்டே வருவார். என்னையா வேணும்? பிச்சையா? இல்லைங்க, மாநாட்டுக்கு நிதி வேணும். மாநாடா? ஆமாம், பிச்சைக்காரர்கள் மாநாடு நடத்த போகிறோம். ஓ, பிச்சைக்காரலாம் மாநாடு நடத்துகிற அளவுக்கு வந்துட்டீங்களா? ஏன் நாளைக்கு நாடாளுற நிலைமை கூட வருவோம் அப்படின்னு சொன்ன அந்த காரணத்தை சொல்லிவிட்டு, ஏன் நாங்களாம் மனுஷங்க இல்லையா அப்படின்னு ஒரு வாதத்தை வைப்பார். அந்த வாதத்திற்கு பின்னால் தான் ஆட்சிக்கு வந்தவுடன் பிச்சைக்காரர்கள் மறுவாழ்வு திட்டம் என்று அவர்களையும் மனிதர்களாக கருதிய திட்டம் 52 பராசக்தியில் வந்துச்சு. அதை விட நான் பெண்கள்லாம் நிறைய இருக்கீங்க, இந்த ஒன்று சொல்கிறேன், நான் பேசிக்கிட்டே போவேன், நிறைய பேசலாம், ஒரே நாளில் எல்லாத்தையும் பேச வேண்டாம். அந்த படத்தினுடைய நாயகன் சிவாஜி, அதானே நமக்குலாம் தெரியும். ஆனால் கதையினுடைய முக்கிய மூலம் யார் தெரியுமா? கல்யாணி அப்படிங்கிற ஒரு பெண். அந்த பெண்ணை வைத்து தான் மற்ற பாத்திரங்கள் எல்லாம் வரும். அந்த பெண் வசதியான பெண். அண்ணன் எல்லோரும் வெளிநாட்டில் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. நல்லா திருமணமாகும். திருமணமாகி கணவனோட நல்லா குடும்பம் நடத்திட்டு இருப்பாங்க. அப்பா இருப்பார், குழந்தை பிறந்துடும். திடீர்னு ஒரு நாள் கணவன் விபத்தில் இறந்து போவார். அதிர்ச்சியில் அப்பா இறந்து போகிறார். வெளிநாட்டில் இருந்த அண்ணன்லாம் வர முடியாமல் போர் சூழல். கடன்காரனெல்லாம் வாங்கிய கடனுக்காக வீட்டை ஜப்தி பண்ணிட்டு மறுநாள் காலையில் நடுரோட்டில் கை குழந்தையோட கழுத்தில் காதில் எதுவும் இல்லாமல் கல்யாணிப்பார். ஒரே நாளில் நிலைமை தலைகளாக மாறிடும். மாளிகையில் வசித்த பெண்மணி மறுநாள் சாலையில் நிற்பாள். கண்கலங்கி நிற்கிற கல்யாணியிடம் பக்கத்து வீட்டு பெண் வந்து ஆறுதல் சொல்வாள். என்ன சொல்வாள் தெரியுமா? கல்யாணி, கலங்காத, நாளைக்கு காலையிலேருந்து இந்த தெருமுனையில் ஒரு இட்லி கடை வச்சு பொழைச்சிக்கலாம். உடனே இந்த பணக்கார வீட்டு பெண் அதிர்ச்சி ஆயிக்கப்பா, என்னது இட்லி கடையா? தமிழ்நாட்டில் தாலி அர்த்தவர்களுக்கெல்லாம் இட்லி கடை தானே தாசில் உத்தியோகம். இது கலைஞரின் வசனம். இங்கே இருக்கிற பலருக்கு நினைவிருக்கும், ஒரு காலத்தில் தெரு முனைகளில், தெரு ஓரங்களில் சாதாரணமாக இட்லி பானையை வைத்து இங்கு போகிற உழைப்பாளிகளின் பசியாற்றியவர்கள் பெரும்பாலும் விதவை பெண்மணிகள், ஆதரவற்றவர்கள், யாருமே இல்லாதவர்கள். போகிறவர்கள் எல்லாம் எள்ளி நகையாடியவர்கள், இந்த பக்கம் வராதே என்று சொல்லப்பட்டவர்கள். இவரை எப்படி நாம் வேறு வகையிலே பயன்படுத்த முடியும் என்று கருதியவர்கள் இருந்த நாட்டில் விதவைகள் மறுவாழ்வு திட்டம் என்று அவர்களுக்காக வாழ்வுக்கு திட்டம் கொண்டு வந்து, மறுமண திட்டம் கொண்டு வந்து, அவர்கள் பிறந்த பிள்ளைகளுக்கும் எதிர்காலத்தில் வாழ்வு தருவதற்கு அற்புத திட்டங்களை தந்த கலைஞரின் எண்ணம் 52 படத்திலே வசனமாக வந்தது. கடைசி காட்சி நீதிமன்ற காட்சி. சிவாஜி கணேசன் என்று பேசுவது அல்ல. மகேஷுக்கு நினைவிருக்குமோ அல்லது தெரிஞ்சிருக்கும். அந்த சிவாஜி கணேசன் ஒரு படத்தில் சாம்ராட் அசோகனா வருவார். என்ன படம் அது? KR விஜயாவோட நடிகை ராமன் நடி. அதில் முதல்ல வந்து ஒரு சாதாரண காக்கா வலிப்புள்ள ஒரு கிராமத்து இளைஞன் பெரிய நடிகர் ஆகிடுவார். அதுதான் சாம்ராட் அசோகனா நடிப்பார். அந்த சாம்ராட் அசோகன் வசனத்தை அவர் பேசுறத அப்படியே பொய்யாமொழி பேசுவார். நான் என்ன ஆட்சி முறை தெரியாதவனா, எனக்கா ஆட்சி இல்லை என்று அப்படியே பேசுவதை நாங்கள் பல நேரங்களில் ரசிச்சிருக்கோம்.
அது மாதிரி சிவாஜி இந்த உலகத்திற்கு பெரிய நடிகர் என்று அறிமுகமானது அந்த நீதிமன்ற காட்சிம்பாங்க. அதுக்கு முன்னாடி கல்யாணியோட கேரக்டர் ஒரு ஆர்குமெண்ட் வரும். அந்த நீதிமன்றத்தில் குழந்தைய தூக்கி ஆற்றுல போட்டுருவான். இவளும் தற்கொலை பண்ணிக்க போகிறப்ப போலீஸ் பிடிச்சிருவாங்க. வாழ முடியாத நிலையில் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற கூண்டில் நிறுத்தி வச்சிருப்பாங்க. அப்போ நீதிபதி கேட்பார், நீ எப்படி குழந்தையை கொன்றாய்? நான் பெற்ற குழந்தை நான் கொன்றேன். அது எப்படி? உனக்கு அந்த உரிமை இல்லை. ஏன் இல்லை? பிறந்த குழந்தைகள் எல்லாம் அரசாங்கத்திற்கு சொந்தம். அரசாங்கத்திற்கு சொந்தம் என்றால் என் குழந்தை பசியால் அழுததே, அப்போது எங்கே போயிருந்தது உங்கள் அரசாங்கம்? என் குழந்தை என்ன திருஞான சம்பந்தரா பார்வதி பால் கொடுப்பதற்கு? என் மார்பை பால் சுவைக்க வருகிற போது அதில் ஒன்றுமில்ல, வறண்ட மார்பாக நான் திரிந்தேனே. போகிறவர்கள் எல்லாம் எங்களை ஏதாவது செய்து பார்த்தார்களே, வாழ வழி இல்லாமல் நான் கொன்றேன். நீங்கள் இன்றைக்கு சட்டத்தின் கரத்தை நீட்டுவோர் அன்றைக்கு உதவிக்கரம் நீட்டாதது ஏன் என்று கல்யாணி கேட்பார். இதெல்லாம் அனல் பறக்கும் வசனங்கள். 1000 இருந்தாலும் நீ கொல்லக்கூடாது. அதற்கு கல்யாணி சொல்வாள், இதுதான் ரொம்ப முக்கியம். 7 குழந்தைகளை கிணற்றிலே தள்ளி கொன்ற நல்ல தங்காள் கதையை நாடு முழுவதும் நாடகமாக நடத்துகிறீர்களே, அப்போது எங்கே போனது உங்கள் சட்டம் என்று கேட்பாள். நல்ல தங்காள் கதை ஊதெல்லாம் நடக்கும். என்ன நல்ல தங்காள் கதை? உங்களுக்கு தான் தெரியாது. சில பேருக்கு தெரியும், நிறையா பேருக்கு தெரியாது. குட்டிமணிக்கு தெரியுமா? ராஜேஷுக்கு தெரியுமா? தெரியாது. உனக்கு தெரியுமா லீலா? தெரியாது. தப்பு இல்லை. எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த கதையை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அந்த காலத்தில் உனக்கு தெரியுமா ராமசாமி? தெரியணும். ஏன்னா அவங்க ஊரில் நடத்துகிற கதை. அந்த நாடகத்தில் வறுமை தாங்காமல் குளத்தை தள்ளிறா இதை நடத்தி ராத்திரி முழுக்க ஜனங்க அழுதுகிட்டே உட்காந்துருக்கு. உண்மை கதை அது. என்ன உண்மை கதை? ஸ்ரீவில்லிபுத்தூரில் பிறந்த பொண் நல்ல தங்காள், வசதியான குடும்பம். திருமணமாகி போனது மானாமதுரை, அதுவும் வசதியான குடும்பம். திடீர்னு அந்த பகுதியில் ஒரு வறட்சி வாரக்கணக்காக மாதக்கணக்காக ஆண்டு கணக்காக நீண்டுக்கிட்டே போகுது. அப்போல்லாம் போக்குவரத்து கிடையாது, வேறு வழி கிடையாது, வெறும் விவசாயம். தொடர்ந்து பல ஆண்டுகள் வறுமையின் காரணத்தினால், வறட்சியின் காரணத்தினால் அங்கே இருந்ததெல்லாம் காடு எல்லாம் மலடாகி போய் எல்லா குடும்பங்களும் நடுத்தரவுக்கு வரப்போ இவ கணவனும் செத்து போகிறான். 7 பிள்ளைங்க தான் மட்டும் இருக்கும். நிராதரவா அங்கேருந்து பிறந்த வீட்டுக்கு வரா. ரொம்ப முக்கியம், தாய்மார்கள் இதை கேளுங்க. 7 பிள்ளைகளோடு வேறு வழி இல்லாத நிலையில் நல்ல தங்காள் தான் பிறந்த வீட்டுக்கு வருகிறாள். வேற எங்கே போக முடியும்? அப்பா இல்லை, அம்மா இல்லை, எல்லாம் போயிட்டாங்க. அண்ணனும் அண்ணியும் மட்டும்தான் இருக்காங்க. அண்ணன் தடுமாறுறாரு. காரணம் அண்ணி 7 பிள்ளைங்களோட நின்று அவளை பார்த்துட்டு அண்ணி கேட்குறா, வேற வேலை இல்லையா, வேற இடம் இல்லையா, எதுக்கு இங்கே வந்த? நான் எங்கே போவேன்? இதுதானே நான் பிறந்த வீடு. அதெல்லாம் கல்யாணத்தோட முடிஞ்சு போச்சு. உனக்கு தான் எல்லாம் கொடுத்து அனுப்பிச்சமேன். ஒன்றும் வேணாம், நான் இங்கே வீட்டு வேலை செய்கிறேன், பாத்திரம் தேய்க்கிறேன், சமைச்சு தரேன், என் பிள்ளைங்களுக்கு மட்டும் சோறு போடு. சரி என்று அண்ணன் தலையசைக்கிறான். ஆனால் அண்ணி வேலை வாங்குகிறாள், கடினமாக துன்புறுத்துகிறாள், பிள்ளைகளை பட்டினி போடுகிறாள். பிள்ளைகள் பசியால் துடிப்பதை தாங்க முடியாத நல்ல தங்காள் ஒரு நல்ல நாளில் அந்த 7 குழந்தைகளையும் கிணற்றிலே போட்டு அவளும் குதித்து தற்கொலை செய்து கொள்கிறாள். இது கதை. இந்த கதையை தான் கலைஞர் வசனமாக வைக்கிறார். 7 குழந்தைகளை கிணற்றில் தள்ளிய நல்ல தங்காள் கதையை நாடு முழுவதும் நடத்துவதை ஏற்றுக்கொள்கிற உன் அரசாங்கம் பிறந்த குழந்தையை காப்பாற்ற முடியாமல் ஆற்றிலை வீசிய என் மீது எப்படி வழக்கு தொடுத்தது என்று கேட்பாள். நண்பர்களே, இதில் ரொம்ப முக்கியம் என்ன தெரியுமா? நல்ல தங்காளுடைய கதையை 52 எழுதின கலைஞர் தான். என்னதான் வசதியான வீட்டில் பிறந்திருந்தாலும் திருமணமாகி போனால் அந்த பொண்ணுக்கு குடும்பத்தில் எந்த பங்கும் இல்லை என்று சொன்ன நிலை மாறுவதற்கு தான் இனிமே பிறந்த வீட்டு சொத்துல பெண்களுக்கும் சொத்திலே உரிமை உண்டுன்னு கொண்டு நான் இதோட முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.